ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நிரூபித்து காட்டிவிட்டாய். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்தே விட்டது. உன்னுடைய நல்ல குணத்திற்கு, நல்ல எண்ணத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளும் நிகழ்ந்தே தீரும். நீ எப்பொழுதும் பிறரால் காயப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனதை பலவீனமாக வைத்து கொள்ளக்கூடாது. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், துணிந்து தைரியத்தோடு எதிர்கொள்ளலாம் என்று எப்பொழுது உனக்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய நல்ல குணங்கள் பற்றியும், நீ யார் என்பதை பற்றியும் உன்னுடைய புறமுதுகிற்கு பின்னால் பேசுபவர்களிடம் நீ புரிய வைக்க எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு எது புரிந்தாலும் சரி, புரியாதது போலதான் நடித்து கொண்டு வேடமிட்டு கொண்டு இருப்பார்கள். வேடமிடும் மனிதர்கள் மத்தியில் வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். பல இன்னல்களை, சிக்கல்களை சந்திக்கத்தான் நேரிடும். உண்மையாக இருப்பவர்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திப்பது என்பது புதிது அல்ல. அப்படித்தான் நீயும் இத்தனையும் சந்தித்து கொண்டு வருகின்றாய். ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு, உண்மையான செயல் திறமை எதுவும் வீண் போகாது. இறைவனிடம் அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. மனிதர்களிடம் வேண்டுமானால் உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் பரிசு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இறைவனிடத்தில் அதற்கு மதிப்பு என்பது விலை மதிப்பு அற்றது. என் அன்பு குழந்தையே, 1000 கற்களுக்கு மத்தியில் நீ வைரக்கல்லாய் ஜொலிக்கப் போகின்றாய். 1000 பேருக்கு மத்தியில் நீ தனித்துவமாய் திகழப் போகின்றாய். உன்னுடைய அறிவு மேம்பட இருக்கின்றது. உன்னுடைய செயல் மிகவும் ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். யாரும் இனி உன்னை ஏமாளியாக பார்த்துவிட அனுமதித்து விடாதே. உன்னுடைய அறிவு கூர்மையை பார்த்து அவர்கள் வியப்படைய வேண்டும். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவர்கள் அச்சம் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, யார் மத்தியிலும் உன்னை நான் தோற்று போக விட மாட்டேன். எல்லோர் முன்னிலையிலும் நீ மிக பெரிய அளவிற்கு வெற்றியை பெற நான் அனுமதித்திருக்கின்றேன். போராடி வெற்றியை பெற தயாராகி விட்டாய். எத்தனை நாள் இப்படி கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய்? யாருக்காகவும் நீ கொண்டுள்ள மகத்தான குணங்களை கைவிடக்கூடாது. உன்னை சீண்டுபவர்களுடைய மனம் வெளியில் ஆனந்தமாக தோன்றலாம். ஆனால் அவர்களுக்குள் அனுபவித்து கொண்டிருக்கும் மனபாரத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை. என் குழந்தைகளை துன்பப்படுத்தி பார்த்து யாரும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. என்னால் பல பாடங்களை அனுபவித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் தான் இருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன் மீது கோபப்பட்டு பேசுபவர்களுடைய வார்த்தைகளை சற்று கூர்ந்து கவனி. அவர்கள் உன் மீது கொண்ட உண்மையான அபிப்பிராயத்தை நீ அப்பொழுது தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உணர்ச்சி வசப்படும் பொழுது தீயவர்களைப் போன்ற தோன்றுவார்கள் நல்ல குணம் கொண்டவர்கள். நீ நேசிப்பவர்களும் வெறுப்பவர்களும் உன்னை பற்றி மனதிற்குள் கொண்டுள்ள எண்ணங்களை நீ அறிய மாட்டாய். நான் சொல்கின்றேன், யாரையும் அதிகமும் வெறுக்கவும் செய்யாதே, நேசிக்கவும் செய்யாதே, நம்பவும் செய்யாதே. எல்லாம் அளவோடு இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் வராது. உன் வாழ்விற்கான இன்பங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.